இப்போ குளிர்காலத்தில் ரொம்ப குளிருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நல்லா போத்திக்கிட்டால் குளிர் அடங்கிரும் அப்படின்னு கிடையாது. பகலில் நல்லா தண்ணி குடிக்கணும். குளிர்காலத்துலேயும் சரி, பகலில் ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக குடிக்கணும். 2 லிட்டர் தண்ணின்னா காலையிலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிடணும். காலையில் 1 மணிக்கு ஒரு வாட்டி ஒரு 100 ml அப்படி குடிச்சிக்கிட்டே போகணும். அப்படி ஒரு 2 லிட்டர் தண்ணி ஒரு நாள் முழுவதும் குடிச்சிடணும். அந்த சரிசமமாக எல்லா நேரங்கள்லேயும் அந்த தண்ணி உடம்புல போய் சேரணும். காலையில் ஆரம்பித்து 2 லிட்டர் தண்ணி குடிக்க மறந்துட்டேன்னு சொல்லி சாயந்தரம் போய் 2 லிட்டர் தண்ணியை குடிச்சிடக்கூடாது. காலையிலேருந்தே குடிக்கணும். காலையில் நீங்கள் தூங்கி முழிக்கிறீங்க, ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா 5லேருந்து 6 மணிக்குள்ளேயே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, 6லேருந்து 7 மணி வரைக்கும் அதன் பிறகு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே போய் ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது உடம்புல குடித்தாதான் நாள் முழுதும் மத்தியானம் ஒரு காலையில் 10 மணி, 11 மணி, 12 மணி, இப்படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு 100 ml தண்ணியாவது உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்கணும். இப்படி தான் சீராக உடம்புக்கு தண்ணியை கொடுக்கணும். தண்ணீரை குடிச்சிக்கிட்டு இருக்கணும். மொத்தமாக 2 லிட்டர் தண்ணி காலைல குடிக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சாயந்தரமாக நைட்டு போய் 2 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்போ காலையில் குடிக்க மறந்துட்டேன், பகலெல்லாம் தண்ணி குடிக்க மறந்துட்டேன், சாயந்தரமாக போய் நான் 2 லிட்டர் தண்ணியை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டெய்லி 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி குடிக்கக்கூடாது. காலையிலேருந்தே குடிக்கணும். காலையில் எப்போ தூங்கி எழுந்திரிச்சிங்களோ அப்போவே தண்ணி உள்ளே போயிட்டே இருக்கணும். சீராக உள்ளே போயிட்டே இருக்கணும். போய் ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா குளிர்காலத்தில் இரவில் குளிராது. அந்த உடம்புல தண்ணி நீர்ச்சத்து குறையும் போது தான் குளிர் ரொம்ப அதிகமாகும். தூக்கம் வராது. நைட்டு தூக்கம் வராது. நீங்கள் இன்றைக்கி 2 லிட்டர் தண்ணி குடிக்கலையா, கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம் உங்கள் நைட்டு தூக்கம் வராது உங்களுக்கு. அது மாதிரி அந்த சீராக தண்ணி போகணும். அப்போ தான் சீராக தண்ணி போனால் சீராகவே அந்த காலையிலேருந்து அப்படியே ஒரு தண்ணி போயிட்டே இருந்தால் தான், குடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் இரவு நல்லா தூக்கம் வரும். நைட்டு ரொம்ப குளிரவும் செய்யாது. குளிருது, இப்போ தண்ணி குடிக்கலன்னா நைட்டு ரொம்ப குளிரும். அதுமாதிரி பகல்லையும் நீங்கள் தண்ணி குடிக்கல அப்படின்னா, பகலில் வெயில் அடிக்குதுன்னா அந்த வெயிலும் உங்களை தாங்க முடியாது. வெயிலை தாங்கிக்கணும் அப்படின்னா கூட உடம்புல நீர்ச்சத்து தேவை, தண்ணி குடிக்கணும். அது மாதிரி இரவில் குளிரை தாங்கிக்கணுன்னா கூட உடம்புல நீர்ச்சத்துங்கிறது, பகலில் நீங்கள் தண்ணி குடிச்சிங்களா அதோட பலனை நீங்கள் இரவில் அனுபவிப்பீங்க. பகலில் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா அதோட பலனை பகல்லே அனுபவிப்பீங்க. அந்த வெயிலை தாங்கிக்கலாம். வெயிலோட அந்த வெப்பத்தை தாங்கிக்கணும் அப்படின்னா பகலில் நம்ம தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் சீராக. அதே மாதிரி அப்படி நீங்கள் பகலில் குடிக்கிற தண்ணி தான் இரவில் உள்ள அந்த குளிரை உங்கள் உடம்பு தாங்கும். அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும். உடம்பு நிம்மதியாக தூங்கணும்னா குளிரை தாங்குகிற சக்தி நமக்கு உடம்புக்கு தேவை. குளிரை தாங்குகிற சக்தி, வெயிலை தாங்குகிற சக்தி நம்ம உடம்புக்கு தேவை. அப்போ நீ உடம்புல நல்லா தண்ணி குடித்து நீர்ச்சத்து உடம்புல இருக்கணும். நீர் என்பது உடம்புல இருந்தால் தான் உங்களால் வெயிலை தாங்கிக்க முடியும். வெயில் உங்களை எதுவும் பாதிப்பு கிடையாது. நீங்கள் பகல் ஃபுல்லாக நீங்கள் தண்ணியே குடிக்கலை அப்படின்னா, நல்ல வெயில் வேறு உங்கள் உடம்புல படுது அப்படின்னா உங்கள் உடம்பு பயங்கர சூடாயிரும். அப்புறம் நைட்டு தூக்கம் வராது. நைட்டு குளிர் அடிக்குதுன்னா நைட்டு அந்த குளிரும் உங்களை தாங்கிக்க முடியாது. குளிரையும் உங்களை தாங்கிக்கிற சக்தி உங்கள் உடம்புக்கு இருக்காது. அதனால் தண்ணீர் வெயில் காலமோ குளிர்காலமோ பகலில் 2 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். வெயில் காலத்தில் 3 லிட்டர் ஆக்கிக்கோங்க. குளிர்காலத்தில் 2 லிட்டர் தண்ணி குடித்தா போதும். ஆனால் சீராக குடிக்கணும். வெந்நீர் குடிக்கிறது உடம்பு சரியில்லாதவங்க தான் வெந்நீர் குடிக்கணும். தவிர ஆரோக்கியமாக இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பச்சை தண்ணி தான் குடிக்கிறது நல்லது. ஏன்னா வெந்நீர் என்பது சமைக்கப்பட்ட ஒரு குடிநீர். பச்சை தண்ணீருங்கிறது இயற்கையான ஒரு தண்ணீர். வெந்நீர் குடித்தா உடம்பு குளிர்ச்சி அடையாது. தண்ணி தான் உடம்புக்குள்ளே போகுமே, உடம்பு குளிர்ச்சி அடையாது. இயல்பான வெப்பத்தில் உள்ள ஒரு தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டும். அதுக்காக ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணீரும் குடிக்காமல் இயல்பான வெப்பத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் என்ன வெப்பம் இருக்கோ அந்த வெப்பத்தில் ஒரு தண்ணீர் எப்படி இருக்குமோ அதை தான் நீங்கள் குடிக்கணும். குடிச்சிங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். அதனால் இரவு நேரத்தில் நல்லா தூங்கணுன்னா பகலில் தண்ணி குடிக்கணும். இரவு நேரத்தில் குளிர்தா, ரொம்ப குளிர் தாங்க முடியலையா அப்படின்னா நீங்கள் பகலில் தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். பகலில் உள்ள வெயிலை தாங்கணுன்னாலும் நம்ம பகலில் தண்ணி குடிக்கணும். அதனால் சீராக தண்ணி குடிக்கணும். இடைவெளி விட்டு காலையிலேருந்தே 100 ml ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் 100 ml, அதாவது குறைந்தபட்சம் நீங்கள் குடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா 100 ml 150 ml கூட குடிக்கலாம். 150-200 ml அந்த மாதிரி தேவைக்கு சீராக உங்கள் உடம்புல தண்ணி போயிட்டே இருந்தால் இரவு நல்லா தூக்கம் வரும். பகல்லையும் உங்களுக்கு எந்த தலைவலி வராமல் இருக்கிறதுக்கும், தலைவலி வருவதற்கும் தண்ணி குடிக்காது தான் காரணமாக இருக்குது. தலைவலி ஏன் வருது? தண்ணி குடிக்காமல். அதனால் காலையில் நீங்கள் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா தலைவலி வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய நீங்கள் தவிர்க்கிறீங்கன்னு அர்த்தம்.